சற்று முன் பாஜகவை சேர்ந்த சில நண்பர்கள் பழனிக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற போது அங்க சிறப்பு தரிசனம் வழியாட்டி அங்க போயிருக்காங்க. அங்க ஒரு புத்தகம் நம்ம எம்பெருமான் முருகனுடைய வரலாறு, பழனியோட வரலாறு அப்படின்னு போட்டு ஒரு புத்தகத்தை விற்பனை பண்ணியிருக்காங்க. இதனுடைய மதிப்பு 2000 சொல்லப்படுது. ஆனா புத்தகத்துல முக்காவாசி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் கலைஞர் அவர்களுடைய வரலாறு தான் இருக்கு. இந்த புத்தகத்தை பத்தி இந்த பாஜக நபர் பேசும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நான் பழனி முருகன் ஆலயத்திற்கு வந்திருந்தோம். நண்பர்களுடன் வந்து சிறப்பு தரிசனம் செய்வதற்காக மேலே சென்றபோது அந்த அலுவலகத்திலே இந்த புத்தகத்தை கொடுத்தார்கள். இந்த புத்தகம் நம்முடைய பழனி முருகருடைய வரலாறு என்று சொல்லி இந்த புத்தகத்தை கொடுத்து 2700 ரூபாய் இந்த புத்தகத்திற்கு கொடுத்து வாங்கினோம். அதற்குள் பார்த்தால் கடவுளுடைய வரலாறுக்கு பதிலாக தமிழக முதல்வரினுடைய படங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளது. அதே போல துணை முதல்வர், அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இது போன்ற அரசியல் செய்யக்கூடிய புத்தகங்களை அச்சடித்து நம்முடைய இந்துக்கள் மனதை புண்படுத்தும் வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு, நம்முடைய இறைவன் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய இவர்கள் இந்த முருகன் புத்தகத்தில் மாத்திரம் அவர்களுடைய படங்கள் அச்சிடப்பட்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது நாம் உணர்வுள்ள இந்துக்கள் அனைவரும் இதை கண்டிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். நன்றி, வணக்கம். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்ற கட்சி தான் உங்க கட்சி. திராவிடர் கழகம், திமுக இவங்க எல்லாம் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க. அந்த கடவுளை கும்பிட வரும் பக்தர்களிடம் உங்களுடைய வரலாற்றை, உங்களுடைய முன்னுரையெல்லாம் படிச்சு விட்டு தான் நாங்கள் முருக கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலையை இந்த ஹிந்து அறநிலையத்துறை மக்களிடத்தில் புகுட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறத தமிழக மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னமும் நம்ம ஏமாளியாக இருக்கக்கூடாது. கடவுளே இல்லை, கடவுளை கும்பிடுறவன் காட்டுமிராண்டி, கந்தசஷ்டி கவசத்தை திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஒரு கும்பல் அவமானப்படுத்திச்சு. கடைசியில் அவர்களை கைது பண்ணி அப்ப ஜாமீன்ல வேற சேனல்ல நம்ம கடவுளை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து நம்ம ஹிந்து கடவுளுக்கு எதிராக இந்த திமுகவும் திராவிடர் கழகமும் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா தற்போது நம்ம பழனி முருகன் கோவிலில் ஹிந்து அறநிலையத்துறை மூலமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பற்றியும் கலைஞர் அவர்கள் பற்றியும் நம்ம முருகப்பெருமானுடைய வரலாறுன்னு சொல்லி கொடுத்து வித்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான வேலை. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இதை தடை செய்ய வேண்டும். இது மாதிரி புத்தகங்கள்ல முதலமைச்சர் படத்தையும் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களுடைய படத்தையும் போட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வரலாறு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுடைய வரலாறு என்ன, கடவுள் இல்லைன்னு சொல்றதா அவங்களுடைய வரலாறு. அதை கடவுள் சுவாமி கும்பிட போகும் பக்தர்களிடம் திணிக்கப்படுகிறதா? கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.